Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 31. போன கிளாஸில் கேன்வாஸ் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத காட்டுறேன். பார்த்தோன்னா போன கிளாஸ்லேயே கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போது நான் ஃபங்க்ஷன் எழுதி காட்டுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு தான் மொதல் கேன்வாஸில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதுறதுனால ஃபஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். ஃபஸ்ட் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம் எழுதுறேன். அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா வேரியபிள் எழுதுறேன். எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் இப்போ பார்த்தோன்னா கெட் எலிமெண்ட் பை அப்படின்னு கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்றது எந்த ஐடியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்களே க்ரியேட் பண்ணது. அது ஜாவா ஸ்கிரிப்டு. இது ஜாவா ஸ்கிரிப்டு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னா அந்த ஐடி நேம் நான் எழுதிடுறேன். நம்ம க்ரியேட் பண்ண நேம் வந்து பாருங்கள் கேன்வாஸ் அப்படின்ற ஐடி. ஸோ அந்த ஐடி நாங்கள் எழுதியிருக்கேன். இந்த கேப்ஸ் லாகெல்லாம் நீங்களும் கன்ஃபார்மாக கேப்ஸ் லாகில் தான் போட்டாகணும். ஒருவேளை நீங்கள் ஸ்மாலில் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இப்போது பார்த்தோன்னா இந்த கேன்வாஸ் அப்படின்னு போட்டு நான் ட்ரா சர்க்கிள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட அதுக்கு நம்ம இன்னொரு நேம் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது கேன்வாஸ் அப்படின்ற ஒரு நேமு. இப்போ கேன்வாஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸ் அப்படின்றத நான் வச்சு வரைகிறேன். டாட் கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் எழுதுகிறேன். அதாவது எந்த மாதிரி நம்ம வரைய போகிறோம் அப்படின்றது 2D ஷேப்ன்றதுனால அது கொட்டேஷனில் போட்டுடுறேன். பார்த்தோன்னா நம்ம எந்த மாதிரி வரைய போகிறோம் அப்படின்றத தான் அந்த கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து இப்போ அதுக்கு எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது கேன்வாஸ் என்ற ஐடிக்கு தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ கேன்வாஸ் டாட் ஸ்ட்ரோக் ரெக் அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். இது பார்த்தீங்கன்னா அவங்கள டிஃபால்ட்டாக வச்சுருக்க ஃபங்க்ஷனு. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இந்த கேன்வாஸ் அப்படின்ற இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம நீங்கள் கேன்வாஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதெல்லாம் அட்வான்ஸ் யூஸருக்காக நான் இப்போ பார்த்தோன்னா அந்த ரெக்டாங்குலருக்கான XY பொசிஷன் கொடுக்குறேன். ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸுக்கு 10, ஒய்க்கு ஒரு 10. அப்புறம் அதுக்கான வித்து ஹைட்டு அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஒரு 100, அப்புறம் ஒரு 200 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தோன்னா நான் ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான வித்து ஹைட்டு அப்படியெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று, அதாவது நம்ம எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுனாலையும் அது லோட் ஆகும்போது அந்த விண்டோ லோட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது எழுதுறேன். இப்போ ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதில்ல. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஈவெண்ட் லிஸ்டனர் TENER இந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது எப்போனா லோட் பண்ணும் போது அப்படின்றத நான் எழுதிடுறேன். டபுள் கொட்டேஷனில் லோட் பண்ணும் போது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா ஃபஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை FIRST ஃபஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். பார்த்தோன்னா அடுத்தது ஃபால்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். பார்த்தோன்னா நான் எல்லா ஃபங்க்ஷனையும் எழுதிட்டேன். இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஒரு டைம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுலேயே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நான் காட்டுறேன். பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுக்கு முன்னால் அந்த பேக்ரவுண்ட் எல்லோ கலர் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒயிட் கலர் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த கேன்வாஸ் அப்படின்றது நம்ம ஒயிட்டில் அப்படி டிஸ்பிளே பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணிக்கலாம். // போட்டோன்னா இந்த இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். வேணும்னும் போது இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்லாஷ் கூட போட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். அது பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் இப்போ நான் இது என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தோன்னா XY பொசிஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் XY, அதாவது இந்த பக்கம் வந்து 10 பிக்சல், மேலேருந்து 10 பிக்சல் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு அதோட ஹைட் பார்த்தோன்னா இங்கே அப்புறம் வித் பார்த்தோன்னா இது கொடுத்துருக்கோம் 100 பிக்சல் வித்து 200 பிக்சல் வந்து ஹைட் அப்படின்றது தான் இதோட அழகு. இது பார்த்தோன்னா ஸ்ட்ரோக் அப்படின்றது. இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபில் அப்படின்றது இது பார்த்தோன்னா என்ன பண்ணுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபில் ரெக்ட் அப்படின்றது இந்த ஈன்றதை கேன்சல் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள், தெரியுங்களா? அதாவது ஃபுல்லாக அது ஃபில் பண்ணி வருது. இதுதான் அந்த ஃபில் ரெக்டாங்குலர் ஒரு ஆப்ஷன். அடுத்தது இதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு எப்படி கலரிங் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுவரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ஷேப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.